crochet lovers, welcome back to my channel. இன்னோட வீடியோல நம்ம crochet pattern வந்து எப்படி படிக்கணும் அந்த படிச்சு நம்ம ப்ராஜெக்ட் அந்த crochet எப்படி போடணும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சிம்பிள்ஸ் பத்தி டீடைலான வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பார்க்கலன்னா ஒரு வாட்டி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது புரியறதுக்கு. நான் வந்து சிம்பிளான கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் தான் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். என் கூடவே போட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க நினைச்சீங்கன்னா செட்டிங்ல போய் வீடியோ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ்ல டிக்ரீஸ் பண்ணி பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் எதுக்கு இந்த கிரானி ஸ்கொயர் எடுத்திருக்கேன்னா, இந்த கிரானி ஸ்கொயர்ல பாருங்க எல்லா வகையான சிம்பிள்ஸும் இங்க வந்துருது. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேட்டர்னை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியா புரியறதுக்காக நான் ஒரு ரவுண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்டான கலர் யூஸ் பண்றேன். நீங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 4mm ஹூக் நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பிளிட் நாட் போட்டுட்டு இந்த சிம்பிள் வந்து செயின் சிம்பிள் நான் பார்த்திருக்கோம். அந்த எத்தனை செயின் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. 8 செயின் இருக்கு. நம்ம ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு இங்க வந்து 8 செயின் போடலாம். எட்டு செயின் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செயின்ல ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த பிளஸ் சிம்பிள் வந்து சிங்கிள் குரோஷேக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. எத்தனை சிங்கிள் குரோஷேக்கு ஃபர்ஸ்ட் எண்ணிக்குங்க. 12 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கு. ஒரு செயினை போட்டு 12 சிங்கிள் குரோஷேஸ், இந்த 8 செயினை சுத்தி வந்து 12 சிங்கிள் குரோஷேஸ் நம்ம போட்டு வரலாம். சிங்கிள் குரோஷேக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச். கரெக்டா எண்ணிக்குங்க 12 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கான்னு. அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ரவுண்ட் செகண்ட் போடலாம். ரவுண்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாருங்க நம்மளுக்கு 4 செயின் இருக்கு, பிளஸ் 2 செயின் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த 4 செயின்றது நம்ம ட்ரைபிள் குரோஷேக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. பிளஸ் 2 செயின் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 4 செயின் போடலாம். நாலு செயினுக்கு அப்புறம் 2 செயின் மறுபடியும் போடலாம். பாருங்க அடுத்த சிங்கிள் குரோஷேக்கு மேல நான் ஒரு ட்ரைபிள் குரோஷே இருக்கு. இது நம்ம இப்ப போடலாம். 2 வாட்டி சுத்தி நம்ம ஹூக்கை வந்து நெக்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல இன்சர்ட் பண்ணி ஒரு ட்ரைபிள் குரோஷே. ஒரு ட்ரைபிள் குரோஷேக்கு அப்புறம் 2 சிங்கிள் குரோஷே. மறுபடியும் அடுத்த சிங்கிள் குரோஷே மேல ஒரு ட்ரைபிள் குரோஷே. இரண்டு செயின். அடுத்த சிங்கிள் குரோஷே மேல ஒரு ட்ரைபிள் குரோஷே. மறுபடியும் 2 செயின். இதே மாதிரிதான் இந்த 12 சிங்கிள் குரோஷே மேலையும் ட்ரைபிள் குரோஷே 2 செயின், ட்ரைபிள் குரோஷே 2 செயின். இது மொத்தம் சுத்தி இதே மாதிரி நம்ம போட்டு ரிப்பீட் பண்ணலாம். ட்ரைபிள் குரோஷே 2 செயின், ட்ரைபிள் குரோஷே 2 செயின் நம்ம எல்லா சிங்கிள் குரோஷே மேலையும் போட்டு வரலாம். நம்ம 4th செயின்ல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க இந்த 2 செயின் ஸ்பேஸ்ல நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு 3 செயின் பிளஸ் 2 செயின் இங்க போடலாம். செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம யானை அட்டாச் பண்ணிட்டு 3 செயின் போட்டு இருக்கோம். இங்க வந்து எக்ஸ்ட்ரா பிளஸ் 2 செயின் போடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம ஒரு சிங்கிள் குரோஷே, மறுபடியும் 2 செயின். சிங்கிள் குரோஷேக்கு அப்புறம் 2 செயின்,
மறுபடியும் அடுத்த 2 செயின் ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet போடலாம். சிங்கிள் crochet. இப்போ 2 செயின். இப்போ நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet போடலாம். போட்டு 2 செயின், மறுபடியும் 3 டபுள் crochet. 2 செயின், 3 டபுள் crochet அதே செயின் 2 ஸ்பேஸ்ல. இது நம்மளுடைய கார்னர் ஸ்பேஸ். இந்த ரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும், என் கூடவே போட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 செயின் இருக்கு. இப்போ நம்ம அந்த கார்னர் ஸ்பேஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் 2 செயின், ஒரு சிங்கிள் crochet போடலாம். 2 செயின், அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் 2 செயின், மறுபடியும் அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கோம். இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ 2 செயின். இப்போ நம்ம அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet, செயின் 2, 3 டபுள் crochet போடலாம். இது கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 செயின், செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் 2 செயின், மறுபடியும் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. இப்போ 2 செயின், இப்போ கார்னருக்கு 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet, செயின் 2 ஸ்பேஸ்ல. இப்போ நம்ம 2 செயின், ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் 2 செயின், மறுபடியும் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, 2 செயின், செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் 2 செயின், மறுபடியும் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் 2 செயின். இது கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet, 2 செயின் போடலாம். ரெண்டு செயினுக்கு அப்புறம் 2 டபுள் crochet போடலாம். இங்க நம்ம அட்டாச் பண்ணும் போது 3 செயின் போட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு டபுள் crochetக்கு சமம் தான். அதனால நம்மளுக்கு 3 டபுள் crochet இருக்கிற மாதிரி தான் கணக்கு. இங்க 2 டபுள் crochet போடலாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 3வது செயின்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடலாம். ரொம்ப அழகா இந்த 3 ரவுண்ட் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், எங்க கூடவே போட்டு வாங்க, எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம 4 கார்னர்ஸ் நம்ம போட்டு இருக்கோம். ரவுண்ட் 4 ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3வது செயின்ல நம்ம ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்க நம்ம 4th ரவுண்டுக்காக யானை வந்து அட்டாச் பண்ணிட்டு ஒரு செயின் போடுங்க. இப்போ ஒரு செயினுக்கு அப்புறம் இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. இப்போ 2 செயின். இப்போ அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. மறுபடியும் 2 செயின். அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. மறுபடியும் 2 செயின். அடுத்த
இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet கார்னருக்காக போடலாம். பாருங்க, இப்போ 2 செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, ரெண்டு செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் மறுபடியும் 2 செயின், அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. இங்க இருக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 செயின் போட்டோம். இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet, 2 செயின் 3 டபுள் crochet நம்ம போடலாம். ஒரு 2 செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் 2 செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, மற்றும் 2 செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, 2 செயின். இப்போ நம்ம இந்த கார்னரை வந்து ஃபில் பண்ணலாம். 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet. இரண்டு செயின் ஒரு சிங்கிள் crochet 2 செயின். வரும் 2 செயின், அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, வரும் 2 செயின். இப்போ நம்ம கார்னர் வந்து ஃபில் பண்ணலாம். 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet. இப்போ 2 செயின் போடலாம். 2 செயின் போட்டு நம்ம சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அதுங்க ஸ்பிளிட் ஸ்டிச். காஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்கிள் crochet இடத்துல வந்து நம்ம நெக்ஸ்ட் yarn வந்து ஜாயின் பண்ணி ஒரு செயினை போட்டு அதே ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet, இப்போ செயின் 2 ஸ்பேஸ்ல 2 சிங்கிள் crochets, சிங்கிள் crochet மேல ஒரு சிங்கிள் crochet, செயின் 2 ஸ்பேஸ்ல 2 சிங்கிள் crochets, மறுபடியும் சிங்கிள் crochet மேல ஒரு சிங்கிள் crochet. மறுபடியும் செயின் 2 ஸ்பேஸ்ல 2 சிங்கிள் crochets, சிங்கிள் crochet மேல ஒரு சிங்கிள் crochet, செயின் 2 ஸ்பேஸ்ல 2 சிங்கிள் crochets. இப்போ டபுள் crochet மேல ஒரு சிங்கிள் crochets, இப்போ இந்த கார்னர் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 சிங்கிள் crochet, மூணு டபுள் crochet மேல ஒரு சிங்கிள் crochet,
மறுபடியும் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet மேல ஒரு சிங்கிள் crochet, செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, சிங்கிள் crochet மேல ஒரு சிங்கிள் crochet, செயின் 2 ஸ்பேஸ்ல 2 சிங்கிள் crochets. இதே மாதிரி முழுக்கவே நம்ம ஃபில் பண்ணலாம். அந்த கார்னர்ஸ்ல மட்டும் வந்து டபுள் crochet மேல ஒரு சிங்கிள் crochet வரணும். அந்த கார்னர் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 சிங்கிள் crochets அங்க மட்டும் டிஃபர் ஆகும். இதே மாதிரி இந்த முழுக்க ஸ்கொயர் ஃபுல்லா நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இதே மாதிரி சிங்கிள் crochet வந்து இந்த முழுக்கவே நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு பாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிடலாம். crochet நீடலால இந்த டைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடலாம் பேக் சைடு. பாருங்க, இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா டைல்ஸும் நம்ம செட் பண்ணியாச்சு. கிரானி ஸ்கொயர் மோட்டிவ் நம்ம ரொம்ப அழகா நம்ம போட்டு முடிச்சாச்சு. பேட்டர்னை வச்சு இந்த பேட்டர்ன் படிச்சு எப்படி நம்ம crochet பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. crochet லவர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிம்பிள்ஸோட பேர் தெரிஞ்சாவே போதும், நீங்க எந்த பேட்டர்னா இருந்தாலும் நீங்க படிச்சு போட முடியும். என்னுடைய சிம்பிள்ஸ் வீடியோ ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. எல்லா சிம்பிள்ஸோட பேரும் உங்களுக்கு கிளியரா புரியும். அது வச்சு நீங்க எந்த வகையான பேட்டர்னும் நீங்க போட்டு முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.